தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய இந்த பெரு வெற்றிக்கு பிறகு தமிழக மக்களோடு செய்தியாளர்கள் வாயிலாக உரையாடுகிறார். நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் தெளிவாக பார்க்கக்கூடிய காட்சிகள் அண்ணா அறிவாலயத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெரு வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்றக் கழகம் 2021 மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஹேட்ரிக் வெற்றியாக 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு கிளீன் ஸ்வீப் என்று சொல்லக்கூடிய 40 தொகுதிகளிலையும் திமுக கூட்டணி தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலையும் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர். இந்த காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். ஊடகத்துறையை அதேபோல் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரான உடன்பிறப்புகளுக்கு கோடான கோட நன்றி நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். பாசிசத்தை வீழ்த்தி இந்தியாவை காப்போம் என்ற முழக்கத்தோட பரப்புர பயணத்தை செஞ்ச திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீதம் இருந்த ஒரு தொகுதியில் சேர்த்து 40க்கு 40 தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிறாங்க. அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணிய ஜனநாயக சக்திகள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கணும். 400 இடங்களில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி தங்களுக்கு யாருமே எதிரியா இல்லைன்ற நினைப்புல பாஜக கட்டமைப்பை அமைச்சு துன்பத்தை ஏற்படுத்தினாங்க. ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கூட பெற முடியாத அளவுக்கு பாஜக இப்ப தள்ளப்பட்டிருக்கு. அது மாதிரிதான் இது வரைக்கும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு கூட கருத்து கணிப்புங்கிற பெயர்ல உளவியல் ரீதியான தாக்குதலை பாஜக தொடுத்துச்சு. ஆனா இந்த தேர்தல் முடிவுங்கிறது அரசியல் சாசனத்தை மாத்திடலாம், வெறுப்பு பரப்புரைகளால மக்களை பிளவுபடுத்தலாம்னு நினைச்ச பாஜகவுக்கு எதிரான மக்களோட தீர்ப்பு இதுதான் எங்க கூட்டணியுடைய வெற்றி. பாஜகவோட பணபலம், அதிகார துஷ்பிரயோகம், ஊடக பரப்புரைன்னு எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி மகத்தான வெற்றியாக, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக அமைந்திருக்கிறது. தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியான பிறகு இந்திய ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காக்க தேவையான
அரசியல் செயல்பாடுகளை திமுக தொடர்ந்து முன்னெடுக்கும். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழா ஆண்டு இது. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிய தலைவர் கலைஞருக்கு காணிக்கையாக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்தியாவிலேயே 75 ஆண்டு கால கடந்த ஒரு மாநில கட்சியான திமுகவோட இந்த தேர்தல் வெற்றிய, இந்த இயக்கத்தை 50 ஆண்டு காலம் கட்டி காத்து இயக்கிய தலைவர் கலைஞர்களுக்கு நான் இதை காணிக்கையாக்குகிறேன். இதுதான் தற்போதைக்கு உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தியாகும். வேற ஒன்றும் இல்லையா? ஏற்கனவே இதற்கு பல முறை பதில் சொல்லியிருக்கிறேன். கலைஞர் சொன்னதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறேன். என் உயரம் எனக்கு தெரியும். முதல்ல தேர்தல் முடிவுகளை முழுமையா வரல. அது வெளிவந்த பிறகு அந்த கருத்தை பற்றி அப்புறம் பேசலாம். கால் ஊன்றப்ப சொல்றேன். எப்படி மலராம போச்சோ அது மாதிரிதான் ஆகும். நாங்க எதிர்பார்த்தோம். மோடியினுடைய எதிர்ப்பு அல்ல, இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களும் இருக்கு. அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் முழு அளவிற்கு அவருடைய எதிர்ப்பு அல இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. தமிழ்நாட்டுக்கு அவருடைய அடுத்தடுத்த வருகை அப்படிங்கிறது பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் மனசுல கொண்டு வரலையா? வாக்கு வங்கியா மாறலையா? ஏற்கனவே அவர் ஒடிசால போய் என்ன பேசினாரு, தமிழை பத்தி பல இடங்கள்ல திருக்குறளை பாராட்டி பேசியிருக்கிறாரு, அடையாளம் காட்டி பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்காக பேசப்பட்ட பேச்சுக்கள். ஒடிசால போய் அதே தமிழர்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாருங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். நாளைய தினம் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் டெல்லியில் கூட இருக்கிறாங்க. நான் அந்த கூட்டத்துக்கு போறேன். அதில் கலந்து பேசி
நாளை இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கூட்டம் நடைபெறுகிறது. அதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. அதில் தானும் கலந்து கொள்ள இருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர், திமுக தலைவர் பெருவெற்றியை இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி பதிவு செய்ததை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசியவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். மோடி எதிர்ப்பு அலை தேசிய அளவிலும் சரி தமிழ்நாட்டு அளவிலும் இருப்பதையே இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்துவதாக கூறிய அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு, தனது தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். நாளை இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்த தமிழ்நாடு முதலமைச்சருடைய உரையை மீண்டும் கேட்கலாம். இது ஒரு எடுத்துக்காட்டு. தமிழ் மொழி மேல இவ்வளவு பெரிய ஒரு பற்று தமிழ்நாட்டை வந்து பெருமையா பேசினாரு. தமிழ்நாட்டுக்கு அவருடைய அடுத்தடுத்த வருகை அப்படிங்கிறது பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் மனசுல கொண்டு வரலையா? அது வாக்கு வங்கியா மாறலையா? ஏற்கனவே அவர் ஒடிசால போய் என்ன பேசினாரு, தமிழை பத்தி பல இடங்கள்ல திருக்குறளை பாராட்டி பேசியிருக்கிறாரு, அடையாளம் காட்டி பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக பேசப்பட்ட பேச்சுக்கள். ஒடிசால போய் அதே தமிழர்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாருங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். நாளைய தினம் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் டெல்லியில கூட இருக்கிறாங்க. நான் அந்த கூட்டத்துக்கு போறேன். அதுல கலந்து பேசி ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்களானவர்கள் மூலமா நான் முதல்ல கூறிக்கொள்ள விரும்புகிறது, இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணமான அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அதேபோல் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான உடன்பிறப்புகளுக்கு கோடான கோட நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். பாசிச வீழ்த்தி இந்தியாவை காப்போம் என்ற முழக்கத்தோட பரப்புர பயணத்தை செஞ்ச திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை ஜனநாயகத்தை அனைவரும் சேர்ந்து உருவாக்கணும். 400 இடங்களை வெற்றி பெறுவோம்னு சொல்லி தங்களுக்கு யாருமே எதிரியா இல்லைன்ற நினைப்புல பாஜக
கட்டமைப்ப அமைச்சர் விருப்பத்தை ஏற்படுத்தினாங்க. ஆட்சி அமைப்பு தனி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் கூட பெற முடியாத அளவுக்கு பாஜக இப்ப தள்ளப்பட்டிருக்கு. அதனாலதான் இதுவரைக்கும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு கூட என்ற உளவியல் ரீதியான தாக்குதலை பாஜக தொடுத்துச்சு. ஆனா இந்த தேர்தல் முடிவுங்கிறது அரசியல் சாசனத்தை மாற்றிடலாம், வெறுப்பு பரப்புவதற்கான மக்களை பிளவுபடுத்தலாம்னு நினைச்ச பாஜக மக்களோட தீர்ப்பு இதுதான். எங்க கூட்டணியுடைய வெற்றி. பாஜகவோட பணபலம், அதிகார துஷ்பிரயோகம், ஊடக பரப்புரை எல்லாத்தையும் உடச்செறிஞ்சு பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி மகத்தான வெற்றியாக, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக அமைந்திருக்கிறது. தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியான பிறகு இந்திய ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காக்க தேவையான அரசியல் செயல்பாடுகளை திமுக தொடர்ந்து முன்னெடுக்கும். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய 100 ஆண்டு இது. நாடாளுமன்ற தேர்தல் உச்சிய தலைவர் கலைஞருக்கு காணிக்கையாக்க சொல்லியிருந்தார். இந்தியாவிலேயே 75 ஆண்டு கால கடந்த ஒரு மாநில கட்சியான திமுகவோட இந்த தேர்தல் வெற்றிய, இந்த இயக்கத்தை 50 ஆண்டு காலம் கட்டி காத்து இயக்கிய தலைவர் கலைஞர்களுக்கு நான் இதை காணிக்கையாக்குவேன். இதுதான் தற்போதைக்கு உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தியாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.